சுபானக மக்களே சொன்னோம்ல அது பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட்டை குமிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோ வந்து முதல் ப்ரோமோக்கான கண்டினியூட்டி நினைக்கிறேன். முதல் ப்ரோமோல ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. நம்ம வினோத் அவர்கள் கனியை கூட்டு போயிட்டு சாண்ட்ரா கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ரா கிட்ட போயிட்டு கனி கிட்ட நீங்க அப்படி நடந்துகிட்ட தப்பு, அவங்க எதுவுமே பேசல, அவங்க நார்மலா தான் பேசினாங்க, நீங்க தான் ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டீங்க, நீங்க தான் மூஞ்ச பார்த்து கூட பேசலன்னு சொல்லிட்டு நம்ம வினோத் அவர்கள் பேசி கனி சாண்ட்ரா இவங்க இடையில இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ரெண்டாவது ப்ரோமோல ஒரு விஷயத்தை நம்மளால கவனிக்க முடியுது, அந்த பிரச்சனை தீரல. ஏன்னா அக்கா கிட்ட பேச போகும்போது அக்காவை பத்தி உங்களுக்கே தெரியும், அக்கா உடனே டோனு பேனுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஊர் சுத்துவாங்க. அந்த மாதிரி வினோத் அவர்கள் பேச போன டாபிக்கை பேசாம சாண்ட்ரா வேற ஏதோ டாபிக்கை பேசி சுத்திட்டாங்க போல. அதனால தான் இந்த ரெண்டாவது ப்ரோமோல நம்ம ஆட்கள் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் சாண்ட்ராக்கான கேம் தெரிஞ்சு போச்சு ப்ரோ. சாண்ட்ரா வந்து ஒரு கார்னர் கேம் போடுறாங்க, கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் சொல்லிட்டு ஒரு முக்கில் உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஷோ ஆரம்பிச்சு ஒரு 2-3 வாரங்கள் எங்க அக்கா அந்த கேம் தான் போட்டாங்க. யாரு பாரு இந்த கேம் தான் போட்டுட்டு இருந்தாங்க, கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் சொல்லிட்டு. இப்போ அதே கேம் நம்ம சாண்ட்ரா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேமை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கேமை வீட்டுக்குள்ள எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க. முக்கியமா எஃப்ஜே எல்லாம் போட்டு உடைக்கிறான் ப்ரோ. சாண்ட்ரா இந்த நாடகத்தை தான் போட்டுட்டு இருக்கு, அதுகிட்ட யாருமே போகாதீங்க, யாருமே பேச போறேன்னா சாண்ட்ராக்கு கண்டென்ட்டே இருக்காது, அது ஒரு முக்க பிடிச்சி அந்த அழுதுகிட்டே இருக்கும், யாரும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சாண்ட்ராக்கான ஆட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும், சாண்ட்ரா தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆகணும் ப்ரோ. ஏன் ப்ரோன்னு கேட்பீங்க. ப்ரோ என்ன கடந்த ஒரு வாரமா ப்ரோமோ ஃபுல்லா சாண்ட்ரா தான், தெரியுதா இல்லையா? ப்ரோமோ ஃபுல்லா சாண்ட்ரா தான், பாசிட்டிவோ நெகட்டிவோ. ஷோ ரன்னர் வந்து நம்ம சாண்ட்ரா தானே, கரெக்ட் தானே கைஸ்? நீங்க அப்படி சொல்லி தானே முட்டு கொடுத்தீங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ ஷோ ரன்னர் வந்து நம்ம இப்போ சாண்ட்ரா தானே, அவங்க தான் அதிகப்படியான ப்ரோமோல வந்திருக்காங்க, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் எங்க அக்கா சாண்ட்ரா தான். இப்பவே கப்பல பேர் எழுதுறீங்கப்பா, அப்புறமா கப்பல பேர் எழுத டைம் இல்ல, கப் அடிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது, இப்பவே பேர் எழுதிருங்க. கரெக்ட் தானே பிடே ஃபேன்ஸ்? கரெக்ட் தானே? ஏன்னா நீங்களே மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்க, நீங்க அந்த மாதிரி தான் சொல்லி முட்டிட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அந்த வகையில இரண்டாவது ப்ரோமோல நம்ம சாண்ட்ராவை ஃபுல்லாவே எக்ஸ்போஸ் பண்றாங்க. இதுல எஃப்ஜே தான் பேசுறான். எஃப்ஜே என்ன சொல்றான்னா, இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இவங்க 2 பேருக்கும் தெரியாதா, இந்த 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா, 2 பேரும் என்ன ஜோடியா வந்துட்டு ஜோடியாவா வெளியே போங்க அப்படிலாம் கிடையாதுல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சுதானே இந்த ஷோக்குள்ள வந்திருக்காங்க, அப்புறம் என்ன நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே போட்டு உடைக்கிறான். ஆக்சுவலா காலையில இதே மாதிரி தான் ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு எஃப்ஜே உடைச்சிருப்பான். என்ன சொல்லுவான்னா, அவங்க வேனுக்குனே பண்றாங்க, நீங்களே பக்கத்துல போயிட்டு நாங்க பண்ணது தப்பு, சாரி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி பேச அவங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நீங்க பண்ணது தப்பாவே இருந்தாலும் பேசி பாருங்க, ஒத்துக்கல நடந்து வந்துருங்க, அதை விட்டாங்க சாரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. இப்ப நேத்து பாட்டு பாடினது ஒரு குத்தம்னு சொல்லிட்டு வெளியே படுத்திருக்காங்கன்னா அது அவங்களுக்கான பிரச்சனை. வீட்டுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க மட்டும் தூங்க முடியாம வெளியே போய் படுத்திருக்காங்கன்னா அது அவங்களுக்கான பிரச்சனை. நம்ம போய் பேசி பாக்குறோம், இல்லைங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதையும் மீறி அவங்க சீனை போட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டுக்காதீங்க. சும்மா போயிட்டு சாரின்னு கேட்க அவங்க நம்ம தலைக்கு மேலே உட்கார்ந்து ஆடிட்டு இருக்காங்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க, கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு காலையில எஃப்ஜே சொல்லியிருப்பான். அதே தான் இப்பவும் சொல்றான். வீட்டுக்குள்ள வரும்போது 2 பேரும் ஒன்னா தானே வந்தாங்க, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா முதல்ல வெளியே போக வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏன் இப்ப டிராமா போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே சொல்றான். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், எஃப்ஜே சொல்றது ஒரு பாயிண்ட் தான், ஆனா பாவங்க சாண்ட்ராக்கு அப்படி தெரியாது, உண்மையாவே சாண்ட்ராக்கு அப்படி தெரியாது. ஏன்னா சேனல் வந்து ரொம்ப தெளிவா சொல்லி அனுப்பியிருக்காங்க, வீட்டுக்குள்ள போய் நீங்க என்ன இலவ வேணா பண்ணுங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம், காப்பாத்தி கூட்டு வர உங்களுக்கு சிறப்பு சலுகைகள்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. ஆனா என்ன சேனலுக்கான பிளான ஒரு இடத்துல நம்ம பிரஜன் உடைச்சிட்டாப்ல, ஒரு கோவத்துல சாட்டர்டே சண்டே எபிசோட் உடைச்சிட்டாப்ல, அதுல நம்ம பிரச்சனை தூக்கி வெளியே போட்டாங்க. அதை ஏத்துக்க முடியாம தான் இப்ப சாண்ட்ரா வீட்டுக்குள்ள உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு. சரி, ஒப்பாரி வைக்கிறது நார்மலா ஒப்பாரி வச்சா பரவாயில்ல, எல்லாருக்கான கேரக்டர்ல தப்பா பேசிட்டு இருக்கு, எல்லாருக்கான கேரக்டரையும் தப்பா பேசிட்டு இருக்கு. அந்த வகையில எஃப்ஜே அந்த விஷயத்தை உடைச்சிட்டான். இதுல நம்ம வினோத் அவர்கள் சொல்றாங்க, பேச போனாலே இந்த டோன்ல பேசல, நீ அப்படி பேசலன்னு சொல்லி ஒரு மாதிரி சுத்தி விடுறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு வினோத் சொல்றான். இதுல காமு மாமா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாப்ல, அந்த காமு மாமா நேத்து நைட்டே உஷாராயிட்டாப்ல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, டெய்லி நைட்டு இந்த அக்கா ஒரு முக்க பிடிச்சு அழுது, அப்படியே வீட்டுக்கு அந்த அக்காவை கொடுமைப்படுத்துறாங்க இல்லையே, அப்ப இந்த அக்கா வாண்டடா பண்ணுதுன்னு சொல்லிட்டு நேத்தே கண்டுபிடிச்சாரு காமு மாமா. ஓகேவா, நேத்தே கண்டுபிடிச்சு ரொம்ப தெளிவாயிட்டாப்ல. அந்த வகையில காமு சொல்றாப்ல, அந்த அக்கா சுத்தி விடுது, வேணுங்கன்னு பேச போனா சுத்தி விடுது, வாண்டடா பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம போய் பேச போனா நம்மளும் மாட்டிப்போம், அந்த அக்கா அப்படிதான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமா பக்காவை எடுத்து போட்டு உடைக்கிறாப்ல. இதுல நம்ம பாரு பக்கத்துல உட்காந்து எல்லாரும் உட்காந்து சாண்ட்ராக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப வீடு மொத்தமா ஒருத்தருக்கு ஆப்போசிட்ல மாறும்போது டக்கு நம்ம அக்கா மட்டும் அந்த பக்கம் நம்ம அக்காவும் பிடிச்சி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அக்கா
ரொம்ப தெளிவா அக்கௌண்ட் அப்பன்னு ஹவுஸ்மேட் சைடு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனா நேத்து நைட் வரதுக்கு நம்ம சாண்ட்ரா கிட்ட போய் உட்கார்ந்து, சாண்ட்ரா உனக்கான ஆட்டத்தை நீ ஆடு, நான் பாக்குறேன், நீ என்ன வேணா பண்ணு, வச்சு செய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை ஏத்தி தான் விட்டாங்க நம்ம அக்கா. யாரு? நம்ம பீட பாரு. ஆனா பீட பாரு நேத்து நைட்டே கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. என்னன்னா அங்க பேசி முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே காமு மாமா பிடிச்சு கும்முன்னு கும்பிட்டாப்ல. காமு 4 கேள்வி தான் கேட்டாரு, செருப்படி கேள்வி கேட்டாரு. அந்த 4 செருப்படி கேள்விக்கு பதில் இல்லாம பாரு நேத்து நைட்டே பல்ட்டி அடிச்சு, ஆமா சாண்ட்ரா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா, டிராமா போட்டுட்டு இருக்கா, வாண்டடா பண்ணிட்டு இருக்கா, ஒரே அவளுக்கு போய் நம்ம சப்போர்ட் கொடுக்க முடியாதுல்ல, நான் வந்து பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தேன், நான் பண்றதை பார்த்தா ரொம்ப ஓவரா இருக்கு, இதுக்கப்புறம் நான் சப்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பாரு வந்து நேத்து நைட்டே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அப்ப பாரு சொல்றாங்க, எல்லா நேரமும் போய் பேசிட்டே இருக்க முடியாதுல்ல, எல்லா நேரமும் சும்மா போய் என்னாச்சு எப்படி இருக்கீங்க, என்ன கதைன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. அவங்க அப்படித்தான் பண்றாங்க, எல்லா நேரமும் யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருக்கணும், யாராவது ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாரு பல்ட்டி அடிக்கிறாங்க. அப்படி பாரு பல்ட்டி அடிக்கிறாங்க. அந்த இடத்துல வினோத் டப்புன்னு, ஆமா அந்த அமித் வர இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, ஒரே அமித் அங்கதான் போய் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு வினோத் வந்து அமித்த சொல்றாப்ல. வினோத் சொன்னோடனே நம்ம பாரு டப்புன்னு, ஆமா அமித் தான் பண்ணிட்டு இருக்காரு, அமித் ஏன் இப்படி பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அமித்துக்கு ஆப்போசிட்ல பேசுறாப்ல. வாட்டானே நம்ம வினோத் ஒரு அடியா போட்டாரு பாருங்க. அமித் மட்டும் இல்ல, நீயும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்க, நீயும் ஒரே அங்க போய் பேசிட்டு தான் இருக்க, உனக்கும் இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வினோத் அவர்கள் பாருக்கு ஒரு அடியை போட்டாங்க. எங்க அக்கா இதுக்கு இப்ப இந்த கேமரா முன்னாடி வந்து துப்பிட்டு இருக்காங்க. எங்க அக்காக்கு என்ன வாய்ப்போம், உன்னா காலைல உட்காந்து நாடகத்தை போட வேண்டியது, அப்புறம் கேமரா முன்னாடி வந்து பிரஜன் சாப்பிட்டியா பிரஜன் அப்படின்னு ஒரு நாடகத்தை போட வேண்டியது வேலை சொல்லியா போச்சு. மண்டை கிறுக்காவது கைஸ், மண்டை கிறுக்காவது. ஆல்ரெடி கண்டென்ட் இல்ல, ஒரு மாதிரி வெறுப்பா போயிட்டு இருக்கு. இதுல இந்த சேச்சி வர உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வினோத் பார்வை போட்டு அவர் அடியை போட்டாப்ல. அடுத்த வினோத் உள்ள போயிட்டு கனிக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட சொல்றாரு, அவங்க கிட்ட பேச முடியல, பேச போனாலே நம்ம ஒரு டாபிக் எடுத்து அவங்க ஒரு டாபிக் எடுக்கிறாங்க. நான் போயிட்டு அந்த கிளாஸ் மேட்டரை கழுவாத மேட்டரை கேட்டுட்டு இருக்கேன். கணிக்கா நீங்க முகம் கொடுத்து பேசல, நீங்க கிளாஸை வந்தோடனே கழுவுலன்னு சொல்லிட்டு நார்மலா அந்த டாபிக் எடுத்தா அது எங்கேயோ சுத்திட்டு இருக்கு, பக்கத்து ஊர்லாம் சுத்தி போயிட்டு இருக்கு, அதுகிட்ட நம்மளால பேச முடியாது, அது அப்படிதான் பண்ணுது கனி, நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க யோசிக்கலாம், இப்ப என்ன வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கனிக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இன்னொரு சம்பவம் போயிட்டு இருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ அதனாலதான் எல்லாரும் கனிக்கிட்ட போய் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கனியும் அதனாலதான் அந்த முதல் ப்ரோமோலையும் பேச ட்ரை பண்ணிருப்பாங்க, ரெண்டாவது ப்ரோமோலையுமே சேடா இருக்காங்க. சோ அந்த வீக்ல வினோத் அவர்கள் அப்படி சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ஒண்ணு சொல்றாப்ல, இந்த வீட்டுக்கு தலையா இருக்கிறதுக்கு நான் பேசாம ஏதாவது மெண்டல் ஆஸ்பத்திரியில போய் படுத்துறலாம் போல அப்படின்னு மாதிரி சொல்றாப்ல. சத்தியமா சொல்றேன், அந்த மனுஷன் படாத பாடுபடுறாரு. அதாவது வாரம் யாராவது ஒருத்தர் கேப்டன் ஆகும்போது அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துருது. அந்த வீட்டுல இந்த வாரம் கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஆனா சாண்ட்ரா ஒரு முக்கில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு, வேணுக்குன்னே பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ப்ரோ, சாண்ட்ரா வந்து நாடகத்தை போடுது, நாடகத்தை போட்டு மக்கள் மத்தியில் இந்த ஃபேக்கா ஓட்டுகள் வாங்க பார்க்குது, அதாவது ஃபேக்கா மீன்ஸ் இந்த சிம்பத்தி ஓட்டை வாங்க ட்ரை பண்ணுது. அதுக்காக அதுவே ஒரு முக்கில் போய் உட்காந்து கார்னர் பாரிஸ் கார்னர்னு சொல்லிட்டு இருக்கு. யாருமே கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா ப்ரோ, நம்மளே வெளியே உட்காந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். வீட்டுக்குள்ள வசிச்சுட்டு இருக்க அவங்களுக்கு தெரியாதா ப்ரோ? ஏன்னா வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தே இல்லாம அவங்களே பஞ்சாயத்தை எடுத்து உன்னை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ளவங்க கடுப்பாவாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்குள்ள வந்து 40 நாள் ஆச்சு. ஆக்சுவலா சுபிக்ஷா இந்த பாயிண்ட் உடைச்சாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு 40 நாள் ஆச்சு. 40 நாள் அவன் எல்லாம் நைட் உட்காந்து பாட்டு பாட தான் செஞ்சிருக்கானோ, ஆட தான் செஞ்சிருக்கானோ, எல்லாம் பண்ண தான் செஞ்சிருக்கானோ. அப்ப மட்டும் உங்களுக்கு சொகுசா தூக்கம் வந்துச்சு போல. இப்போ தூக்கம் வரலையா? இப்போ உங்களுக்கு தூக்கம் வரலையா? அப்ப இப்ப நீங்க வாண்டடா தானே இந்த கண்டென்ட்டை கையில் எடுத்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தூக்கம் நல்லா இருந்துச்சு, 12 மணிக்கெல்லாம் போற மூடிட்டு தூங்கிடுவீங்க. ஆனா சடனா இப்போ தூக்கம் வர மாட்டுக்கு எல்லாரும் அட்டாக் பண்றாங்கன்னா அப்ப இது டிராமா தானே. இது ஆக்சுவலா வீட்டுக்குள்ள சுபிக்ஷா தான் உடைச்சா. சுபிக்ஷா தான் ரொம்ப பக்காவா சொன்னா, 40 நாள் கேட்காதவங்க கடைசி ஒரு வாரமா உட்காந்து இந்த டாபிக்கை பிடிச்சிருக்காங்கன்னா மேனுக்குன்னே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா உடைச்சாங்க. வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது ஒரு டிராமா குயின் சொல்லிட்டு. சேனல் எதுக்காக இந்த டிராமா வச்சு வீட்டுக்குள்ள ஓட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வர்ற சாட்டர்டே சண்டே தூக்கி வெளியே போடுங்க. அந்த குப்பையை வீட்டுக்கு வச்சு என்ன பண்றீங்க? இது குப்பை ஒன்றுத்துக்கு ஆகாது. சும்மா அங்கங்க அப்படி நடந்துட்டு அந்த சட்ட துணியை பிடிச்சிக்கிட்டு டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டிராமாவை நாங்க பார்க்கணுமா? தெரியாம கேட்குற இந்த டிராமா உட்காந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோமா? எப்படிப்பட்ட பிக் பாஸ் எல்லாம் பார்த்த ஆட்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட பிக் பாஸ் எல்லாம் பார்த்துக்கோ தெரியுமா? இந்த கன்றாவி டிராமாவெல்லாம் உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கு. எங்க தலையெழுத்து அப்படி இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தனைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போடுங்க. ரொம்பவே போயிட்டு இருக்கு ப்ரோ, ரொம்ப ஓவர் போட் போகுது இந்த டிராமா. அது பார்க்கவே முடியல, ஒரு மாதிரி வெறுப்பு தான் வருது. வெறுப்பு, எரிச்சலி, ஒரு மாதிரி மண்டைக்கு இருக்காது, வருது என் மண்டெல்லாம். சத்தியமா ஒரு மாதிரி வெறுப்பாகுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தனைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தயவுசெய்து அந்த சேச்சியை கண்டுக்காம விட்டு தொலைங்கடா எப்பா. அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. அது பாட்டுக்கு ஜோம்பி மாதிரி அந்த பக்கமா இந்த பக்கம் நடந்துட்டு அதே வீட்டை தாண்டி வெளியே போயிடும். அதனால போய் தொலைட்டு உயிரை போட்டு வாங்காங்க. நீங்க போட்டு நோண்டிட்டே கிடக்காங்களே, இவனை போட்டு உன்ன பேசணும் போயிட்டு அந்த பஞ்சாயத்தை கொண்டு நம்மகிட்ட கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இடத்துல பார்க்கலாம்.